அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருசலாம். இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க, நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷால்லா சமையல் குயின் ஆகவும் ஆகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா க்ரீமி சிக்கன் பாஸ்தா. இந்த க்ரீமி சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மக்ரோனி 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. போன்லெஸ் சிக்கன் 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய பல்லாரி வெங்காயம் 1, தக்காளி 1, ஒரு முழு உரித்த பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 2 துண்டு இஞ்சி, பாதாம் 10, டொமேட்டோ பேஸ்ட் 2 ஸ்பூன். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஏன் ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய மக்ரோனி நல்லா நம்மளுக்கு வந்து பொல பொலன்னு தனியாக வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது மக்ரோனி ஒரு சைடு நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு கடாயில் நம்ம கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்மளுக்கு எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 10 பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு எல்லாமே ஓரளவு நல்லா வேவுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலே இந்த எல்லா மிக்ஸுமே நம்மளுக்கு ஓரளவு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். மூடி போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அந்த க்ரீமி சிக்கன் பாஸ்தாக்குள்ள பேஸ்ட் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே நல்லாவே ரெடி ஆயாச்சு. இப்போ இது ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுடைய மக்ரோனி நம்மளுக்கு நல்லாவே வந்து வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு வடிதட்டை வச்சு நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது மக்ரோனி மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மக்ரோனி கொஞ்சம் குலையாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு மக்ரோனி ரெடி ஆயாச்சு. நம்ம ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டுக்கு உள்ள எல்லா திங்ஸையுமே மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுடைய சிக்கன் பாஸ்தாக்குள்ள பேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையாகவே ரெடி ஆயாச்சு. இப்போது நம்மளுக்கு சிக்கன் பாஸ்தாக்கு தேவையான ரொம்பவே முக்கியமான விஷயம் போன்லெஸ் சிக்கன். இது நம்ம 100 கிராம் எடுத்திருக்கோம். இப்போது இந்த போன்லெஸ் சிக்கனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். டிஷ் செய்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டாலுமே உங்களுக்கு நல்லா மேக்னெட் ஆகியிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கோழியை போட்டு நம்ம நல்லா வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது இந்த சிக்கனை நம்ம நல்லா இந்த பட்டரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்க போகிறோம். இது நம்மளுக்கு இன்னும் நல்லா வேக வைக்கணும் அப்படிங்கிறனால நம்ம நல்லா பட்டர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம தண்ணி சேர்க்காம மூடி போட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் நல்லாவே நம்மளுக்கு வந்து பொரிச்சு வந்தாச்சு.
நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நம்மளுக்கு பட்டர்லேயே நல்லாவே நம்ம சிக்கன் வந்து வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு க்ரீமி சிக்கன் பாஸ்தாக்கு தேவையான க்ரீம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், பால் 300 ml. நம்ம இப்போ ஏற்கனவே கோழி பொரித்து வச்சுருக்கக்கூடிய அதே கடாயில் இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் நம்மளுக்கு நல்லாவே மெல்ட் ஆகினதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பட்டரையும் மைதாவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மைதாவோட பீசஸ், அதாவது கட்டி முட்டிகள் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் கண்டினியூஸாக அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது கரைஞ்சி ஒரு க்ரீமி லேயருக்கு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது நம்மளுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டையே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது நல்லா நம்மளுக்கு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோழியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோழியும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மக்ரோனியும் நம்ம சேர்த்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மக்ரோனியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். ரொம்பவே ஈஸியான முறையில் ஒரு டின்னருக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய க்ரீமி சிக்கன் பாஸ்தா இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் ரெடி ஆயாச்சு. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.